இந்தியா பாகிஸ்தான் ஸ்டாண்ட் ஆஃப் ஆபரேஷன் சிந்து. எதனால் இது நடைபெற்றது, என்ன நடந்தது, இப்போ இதோட நிலைமை என்ன, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பட் நல்ல கெத்தான டாபிக் இது. இனிமேல் இந்த வீடியோ படலாம் தொடரும்னு எதிர்பார்க்கணும். இந்த வீடியோவில் நான் பார்த்தேன்னா ஒரு 3 ஃபேஸாக இந்த வீடியோ பிரிக்கிறேன். ஃபேஸ் 1, எதனால இந்த டோட்டல் ஸ்டாண்ட் ஆஃப் நடந்தது, இது ஃபேஸ் 1. ஃபேஸ் 2, இதற்கு பிறகு இந்தியா தரப்பிலிருந்து எவ்வாறு விஷயங்கள் நகர்ந்தன. ஃபேஸ் 3, இப்பொழுது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள நிலைமை என்ன. இது 3 தான். உங்களுக்கு எல்லாருக்குமே பரவாயில்ல, நீங்கள் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. பட் இது கொஞ்சம் டீட்டெயில்டு கண்ணோட்டம்னு சொல்லலாம். ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன், பட் நல்ல ஒரு வேல்யூ ஆடட் வீடியோன்னு சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இப்போ சொல்கிற மாதிரி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யும். முதல்ல ஃபேஸ் 1. ஃபேஸ் 1ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த விஷயம் எல்லாமே பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தான் ட்ரிகர் ஆகப்படுகிறது. பல காலங்களாக நடந்த ஒரு விஷயம். கிராஸ் பார்டர் டெரரிசமாக இருந்தாலும் சரி, ஆர்மி, பாகிஸ்தான் ஆர்மி இந்தியா எல்லையை தாண்டி ஃபயரிங்கில் ஈடுபடுறதும் சரி, எல்ஓசியை தாண்டி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பல காலம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ இந்த விஷயம் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, பஹல்காம் அப்படிங்கிற ஒரு இடத்துல 23ஆம் தேதி ஏப்ரல் இந்த விஷயம் ஆரம்பிச்சது. இதுதான் இந்த ஸ்டாண்ட் ஆஃபுக்கு ஆரம்பம்னு சொல்லணும். இதுதான் இந்த விஷயத்தையே ஸ்பார்க் பண்ணப்பட்ட விஷயம்னு சொல்லணும். இந்த பஹல்காம் இதில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா, பைசரன் வேலி அப்படின்ற ஒரு இடம் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு. இந்த பைசரன் வேலியில இந்த பஹல்காம்ங்கிற இடத்தில் இந்த விஷயம், அதாவது டூரிஸ்டா நம்ம 26 இல்லை 27 சில பேர் சொல்றாங்க, பேர் விசிட் பண்ண போயிருக்காங்க, ஹனிமூனுக்காக போயிருக்காங்க, டூரிசத்துக்காக போயிருக்காங்க. பல தரப்பட்ட இடங்கள்லேருந்து, நம்ம பெங்களூரா இருக்கட்டும், சென்னையிலேருந்து இருக்கட்டும், பல விதமான பீப்புள் விசிட் பண்ணிட்டு போகும் இடமாக இந்த பஹல்காம் இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல ரொம்ப கோழைத்தனமாக இந்த ஏரியாவை சர்வீலன்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் காமன் பீப்புளுடைய உதவியோட, எல்லாருமே முஸ்லிம்ஸ் தான், முஸ்லிம்ஸ் நம்ம பிளேம் பண்ண முடியாது. ஆனால் விஷயங்கள் பல விதமான நெட்வொர்க்ல, படத்துல காட்டுற மாதிரி பல நெட்வொர்க் மூலமா நகர்த்தி இருப்பார்கள் என தெரிய வருகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயம் சர்வீலன்ஸ் பண்ணிட்டு 27 பேரை பஹல்காம்ல 23ஆம் தேதி ஏப்ரல் ஒரு செட் ஆஃப் டெரரிஸ்ட், அவங்க யாருன்னா ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு கூப்பிடுறாங்க, ஒரு 4லேருந்து 5 பேர். இவங்க எல்லாருமே மேல அந்த ரயில் ரோப் போயிட்டு இருக்கு, மற்றபடி போட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. சடனா இவங்க வராங்க. இவங்க ஒவ்வொரு ஆளையும் பார்த்துட்டு, என்ன நீ முஸ்லீமா, நீ ஹிந்துவா அப்படின்ற மாதிரி கேள்விகளை கேட்டு, இன்ஃபேக்ட் ரொம்ப ஒருபடி மேலேயே போயிட்டதா சொல்றாங்க. பேண்ட்டை கூட ஆண்களுடைய பேண்ட்டை திறந்து பார்த்து அவங்க முஸ்லிம்ஸ் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு, கலிமா அப்படிங்கிற சில வெர்சஸை சொல்றாங்களாம். ஸோ இதை சொன்னதுக்கு பிறகு அவங்க சொல்ல முடியல அப்படின்ற ஒரு தர பேர் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு ஒருத்தர், அவருடைய இதை நரேட் பண்றாரு. இந்த மாதிரி சொன்னாங்க, எனக்கு தெரியும், நான் முஸ்லீம் கிடையாது, இருந்தாலும் அதை இது சொன்னதுனால என்ன விட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் நடந்திருக்கின்றன. ஸோ ரேண்டமா ஒரு செக் பண்ணி சில விஷயங்களை அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு, உச்சகட்டமாக சில பேரை அவங்க ஷூட் பண்ணி அந்த ஸ்பாட்லேயே முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய ஒய்ஃப் கிட்ட சொல்றாங்க, நீங்கெல்லாம் ஹிந்து தானே, போங்க போயிட்டு மோடி கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்தது. ஸோ இந்த விஷயத்தை அவங்க பெண்மணிகள் நம்ம இந்திய தரப்புல இருந்து பல மீடியா மூலமா தெரிவித்தது தான் பயங்கரமான ட்ரிகர். இதுதான் கவர்மெண்டுடைய கோபத்தை உச்சகட்டத்திற்கு கொண்டு போய் இருக்கலாம் என்பது தெரிய வருகிறது. ஏன்னா அவங்க பண்ண விஷயம் அப்படிப்பட்ட விஷயம், கோழைத்தனத்தின் உச்சகட்டமாக இந்த விஷயம் நடந்திருக்கிறது. இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்ற ஃப்ரண்ட் யாராக இருக்கிறார்கள் அப்படின்னா, இவங்க லஷ்கர் இ தொய்பாவுடைய ஒரு கிளை ஆர்கனைசேஷன் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ஒரு எஸ்கலேஷன் இது பண்ணும்பொழுது
நிச்சயமா வந்து இந்திய தரப்புல பதிலடி கொடுப்பது என்பது ரொம்ப லாஜிக்கலான விஷயம்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஆரம்பமான அந்த 23ஆம் தேதி ஏப்ரல் தான் வந்து மெயினான காரணம். இது வந்து எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா 2 நேஷன்ஸும் பாத்தீங்கன்னா நியூக்ளியர் பவர்ல வந்து ஈக்குவலா இருக்கக்கூடிய நேஷன்ஸ். ஸோ எப்படி வந்திருக்குங்கிறது தான் வந்து மிக முக்கியமான விஷயம். இதற்கு பிறகு ஒரு மயான அமைதின்னு சொல்லுவோம். 23 முடிஞ்சிச்சு. 24ஆம் தேதி மோடி வந்து பீகார்ல பேசுறாரு. பேசும்போது சொல்றாரு, பதிலடி கொடுக்கப்படும், எந்த அளவுக்குன்னா மறக்க முடியாத அளவு நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து ஆர்மி சீஃப்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய மிலிட்ரியில இன்வால்வ் பண்ண எல்லாருமே வந்து கூப்பிட்டு டிஸ்கஷன்ஸ் நடத்தி இமீடியட்டா ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் அந்த 3 சீஃபுக்கும் வந்து சிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, கம்பைன்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம். இவங்களுக்கு வந்து முழு ஃப்ரீடம் கொடுக்கப்படுகிறது. அவங்க பிளான் பண்ணி தக்க ஆவண செய்யணும்னு மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இது என்ன நடக்க போது பிளானிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. மயான மீறி எந்த விதமான சத்தங்களும் இல்லை. சடனா வந்து 24ஆம் தேதி ஒரு அனௌன்ஸ்மெண்ட், இண்டஸ் வேலி அக்ரிமெண்ட் இந்தியா பாகிஸ்தானுக்கு உள்ளதை வந்து இந்தியா இம்மிடியேட்டா ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இண்டஸ் வேலியுடைய ட்ரீட்டி எப்படின்னா, தண்ணீர் வந்து பாகிஸ்தானுக்கு கிட்டத்தட்ட அவங்க 70% பாகிஸ்தான் நிலத்திற்கு இந்த தண்ணீர் செல்கிறது. அதை பத்தி டீட்டெயில்ஸா நான் வந்து வேற ஒரு இது கவர் பண்றேன். பட் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ட்ரீட்டியுடைய இதை நிறுத்திட்டா பாகிஸ்தான் பயங்கரமாக பாதிக்கப்படும். ஏற்கனவே அவங்க எக்கானமி வந்து ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. ஸோ இதோட சேர்த்து வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது கண்டிப்பா வந்து தண்ணீர் இல்லாத பாகிஸ்தான் போக போக பயங்கரமான ஒரு நஷ்டத்தை சந்திப்பார்கள்ங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்றது தான் விஷயம். ஸோ இது ஒரு புறம். ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் ஒரு மயான அமைதி நடந்துகிட்டே இருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னா, அடுத்த விஷயம் நடப்பது கிட்டத்தட்ட வந்து ஒரு 5th மே. ஸோ 24th ஏப்ரல்ல இருந்து 5th மே வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன ஒரு தகராறுகள் சண்டைகள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. சடனா வந்து இந்தியன் தரப்புல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட், கிட்டத்தட்ட 7ஆம் தேதி நம்ம வந்து பெரிய லெவல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு 7 சிட்டிஸுக்கு வந்து ஆர்மி ட்ரில்ஸ் பண்ண போறோம், சிவிலியன்ஸுக்கும் சிட்டிசன்ஸுக்கும் வந்து அது ஒரு பெரிய ஒரு பயிற்சி கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. சரி, எல்லாருமே வந்து ஏதோ பெரிய விஷயம், இந்தியா பாகிஸ்தான் வார் வரப்போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலைமையில சடனா பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி வருகிறது. 7ஆம் தேதி வந்த உடனே ஆர்மி தரப்புல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட். நேற்றுக்கு நைட்டு, அதாவது 7ஆம் தேதி மிட் நைட், அங்க வந்து பாகிஸ்தான் தரப்புல உள்ள புகுந்து எல்லா விஷயங்களையும் டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டோம். ரஃபேல்ஸ் மற்றும் ஃபைட்டர் ஜெட்ஸ் மூலமா. இந்த பாகிஸ்தானுடைய பியூட்டி என்னன்னா, பாகிஸ்தான் சைடுக்குள்ள எந்த இந்திய பிளைட்டும் போல, இங்கிருந்து இருந்தபடியே ரேஞ்சில் வச்சு அடிச்சு கரெக்டா அந்த டெரரிஸ்ட் பேசஸை மட்டும் பதம் பார்த்திருக்கிறார்கள் இந்திய பகுதி அப்படின்றது தான் வந்து மிக முக்கியமான விஷயம். இதற்கு பெயர் தான் ஆபரேஷன் சிந்தூர். இது நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. எதற்காக ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது, பல நபர்கள், இந்த 77 இதுல பல நபர்கள் தன்னுடைய சிந்தூரத்தை இழந்து, தன்னுடைய கணவன்மார்களை இழந்து, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க சிவிலியன்ஸ், அவங்க சாதாரணமா வந்திருக்காங்க. இதற்கு பழி தீர்ப்பதற்காக நடத்தப்பட்ட அந்த ஒரு ஆபரேஷனுக்கு பேர் தான் ஆபரேஷன் சிந்தூர். ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி மிக முக்கியமான அந்த ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டது. அதற்கு பிறகுதான் பயங்கரமா சூடு பிடிச்சதுன்னு சொல்லலாம். 8th மே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மிலிட்டன்ஸ் வந்து அந்த ஆபரேஷன் சிந்தூர்ல இறந்ததாக இந்திய தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டது. பிரசிடென்ட்டுக்கும் பிரைம் மினிஸ்டர் அப்ரைஸ் பண்ணாரு. ஸோ இந்த ஆக்ஷனை வந்து பிரசிடென்ட்டும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, திருப்பி இதுல பஞ்சாப்ல வந்து 8ஆம் தேதிக்கு பிறகு சில ஃபைட்டர் ஜெட்ஸ் பஞ்சாபுடைய இடத்துல வந்து விழுந்ததாக சொல்லப்படுகிறது. இது ரஃபேலுடைய ஒரு பார்ட்டாக இருக்கலாம்னு சொல்றாங்க. இப்போ பாகிஸ்தான் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 2 டசால்ட் ரஃபேலை வந்து வீழ்த்திட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இதுக்கு பெரிய ஒரு ப்ரூஃப் இருப்பதாக தெரியவில்லை. இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல இருந்து அமெரிக்கன் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு J-10 ஃபைட்டர்ஸ் 2 இதை வந்து அடிச்சிருக்காங்கன்ற மாதிரி விஷயங்கள் நகர்கின்றன. ஸோ 8ஆம் தேதி இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க பாகிஸ்தான் தரப்புல என்ன பண்றாங்கன்னா, பல விதமான அவங்க சப்போர்ட் ஃபோர்ஸஸ் கண்ட்ரிஸ் எல்லாருக்குமே வந்து அப்ரைஸ் பண்றாங்க. பிரசிடென்ட் ஆஃப் பாகிஸ்தான் ஆசிஃப் அலி ஜர்தாரி என்ன பண்றாருன்னா, இது வந்து சிவிலியன்ஸையே வந்து இந்தியா அட்டாக் பண்ணியிருக்கிறதா சொல்றாரு டெலிவிஷன் ஒரு அட்ரஸ்ல. ஸோ பாகிஸ்தானி அத்தாரிட்டிஸ்லாம் அதை பெரிய லெவல்ல இது பண்றாங்க.
12 இந்தியன் ட்ரோனை வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோன்ற மாதிரி பாகிஸ்தான் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. ஸோ ட்ரோன்ஸை வந்து 9 லொக்கேஷன்ஸ்ல பாகிஸ்தான் சில பல ட்ரோன்ஸ் அனுப்புறாங்க. அதுல வந்து இந்த ட்ரோன்ஸை சுட்டு வீழ்த்திட்டாங்கன்னு சொன்னது வந்து இந்தியன் ட்ரோன்ஸ் வந்து கராச்சி லாகோரை டார்கெட் பண்ணியது. ஸோ நாங்கள் அதை வீழ்த்தி விட்டோம். ஸோ அது வந்து பாகிஸ்தான் மிலிட்ரி ஃபெசிலிட்டி லாகோர் பக்கத்துல ஒரு ஃபெசிலிட்டியை அட்டாக் பண்ணதாக சொல்லுகிறார்கள். ஸோ இது பாகிஸ்தான் தரப்புல இருந்து. இந்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் லான்ச் ட்ரோன்ஸும் மிசைல் ஸ்ட்ரைக்ஸும் வந்து பல இந்தியன் சிட்டிஸை நோக்கி நகர்ந்து வந்தாங்க. அவங்க ஆல்ரெடி பாகிஸ்தான் மினிஸ்டராக இருக்கட்டும், வேற சில பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, எங்களுடைய மிசைல்ஸ் 15 to 27 நகரங்கள் வரை தாக்கக்கூடும்ன்ற மாதிரி ஒரு ஹிண்ட லூசுத்தனமா அப்பவே சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்தியன் தரப்பு குத்துமதிப்பா ஏதாவது ஒரு பெரிய அட்டாக் பிளான் பண்றாங்கன்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்க ரெடியா இருந்திருக்காங்க. S-400 மிசைல் சிஸ்டம் ரஷ்யால இருந்து வாங்கின இந்த பவர்ஃபுல் மிசைல் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எந்த டைமும் எங்க யார் எப்படி வந்தாலும் அந்த ரேடார்ல பிக்கப் பண்ணி உடனடியாக நம்ம பார்டரை தாண்டி வந்தா இம்மிடியேட்டா மிசைல் ரிலீஸ் ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி உள்ள ஒரு பயங்கரமான மிசைல் சிஸ்டம் ரஷ்யால இருந்து வாங்கப்பட்டது. ஸோ இதற்கு இன்னொரு பெயர் சுதர்சன சக்கரம் சொல்றாங்க. எப்படி வந்து மகாபாரதத்துல கிருஷ்ணனுடைய சுதர்சன சக்கரம் ரொம்ப 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 பயங்கரமாக இருந்ததோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் அந்த S-400 சொல்லப்படுகிறது. ஸோ பாகிஸ்தான் மிலிட்ரியில வந்து அவங்க அந்த இஸ்ரேல் மேடு ஹாரோப் லாய்ட்ரிங் யூனிட்டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம இந்தியன் தரப்புல அனுப்பினதாகவும் அதை சுட்டு வைத்ததாகவும் சொன்னார்கள். நம்ம இதுல பார்த்தோம்னா இஸ்ரேல் பேஸ்டு ட்ரோன்ஸை வந்து நிறைய இடத்துல அடிச்சு அவங்க லாகூர், கராச்சி மற்றும் பல இடங்களில் வந்து சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம். அவங்களுடைய இது அட்டாக் பயங்கரமா நடந்திருக்கிறது நம்ம இந்திய தரப்பில் இருந்துன்னு சொல்லலாம். ஸோ இந்தியன் ரிப்போர்ட்ஸ் மறுபடியும் என்ன சொல்லிருக்காங்கன்னா, பாகிஸ்தான் வந்து ஜம்மு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஏர்போர்ட் உட்பட பல இடங்களை வந்து டார்கெட் பண்ணி, ஜம்மு யூனிவர்சிட்டி இந்த மாதிரி இடங்கள்ல வந்து டார்கெட் பண்ணி பண்ணிருக்கிறார்கள். அதை வந்து S-400 இன்டர்செப்ட் பண்ணி வான்லேயே வந்து சுட்டி வைத்து விட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈவன் ஜெய்சால்மர் கூட டார்கெட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதையும் S-400 முறியடித்திருக்கிறது அப்படின்றது தான் வந்து 8ஆம் தேதி நடந்த விஷயம். இதற்கு பிறகு வருவது 10ஆம் தேதி. 10ஆம் தேதி தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த லெவலுக்கு எஸ்கலேஷன் கொண்டு போறத உலக நாடுகள் விரும்பவில்லை. UN உட்பட பல நாடுகள் அதை வந்து ரொம்ப காட்டமா எதிர்த்தார்கள். இதுல பியூட்டி என்னன்னா, சைனா கூட இந்த வாட்டி இல்ல இது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம், இப்படி நடந்திருக்க கூடாது, இந்த மாதிரி பஹல்காம்ல அட்டாக் நடந்திருக்க கூடாதுன்னு லேட்டா அறிவிக்கிறாங்க. அடுத்து அறிவித்து சில மணி நேரத்திலேயே அங்க பாகிஸ்தானோட நிற்கிறோன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்றாங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கின்றன. எனவே US வந்து இந்த விஷயத்துல வந்து ட்ரம்பே சொல்லியிருக்காரு, நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தினோம், சீஸ் ஃபயர் கொண்டு வரப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி 10ஆம் தேதி, அதாவது நேற்றைய தினம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தும் நேற்றைய தினம் அறிவித்து சில மணி நேரங்கள்லயே வந்து பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல வந்து அவங்களுடைய அந்த சீஸ் ஃபயரை மீறி பல விதமான ஷூட்டிங்ஸ் நடத்திருக்காங்கிறது தான் வந்து செய்தி. இதெல்லாம் தான் வந்து நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ phase 1, phase 2, phase 3 மூணுமே இந்த இதில் ஒரு கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்திருக்கிறேன். phase 1 பஹல்காம் பார்த்துட்டோம். phase 2ல பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே அந்த ரப் ஆஃப் எப்படி நடந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். 3வது இப்போ நான் சொன்ன அந்த சீஸ் ஃபயர். ஸோ இதுதான் மிக முக்கியமான செய்தின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். காத்திருப்போம், பல விதமான செய்திகள் வர இருக்கின்றன. ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, இந்த ஆபரேஷன் சிந்தூர் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன், முடிவுக்கு வந்ததா நினைக்க வேண்டாம், இது என் நேரமும் நாங்க அலர்ட்டா இருக்கோன்றதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு இனிஷியல் ட்ரிகர்ன்னு தான் சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். யுத்தம் யாருமே விரும்ப மாட்டாங்க. ஆனா நம்மளுடைய இதுல கை வச்சா நம்ம வந்து சும்மா இருந்து அது கோழைத்தனமாகவும் ரொம்ப வீக்கான ஒரு கவர்மெண்டாகவும் காட்டும் உலக நாடுகளிடையே. ஸோ கண்டிப்பா ஃபைட் அகேன்ஸ்ட் டெரர் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, எந்த நாடாகவும் இருந்தாலுமே வந்து அவங்க கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்காங்க. இஸ்ரேல் கூட பாத்தீங்கன்னா ஹமாஸ் மாதிரி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் எதிர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நிகழ்வுகள் எப்படி நடக்கிறது என்று. உங்களுக்கு இந்த பதிவுல ஏதாவது கேள்விகள் இல்லைன்னா சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.